மா அவர் ஒன்றும் பேசல, அப்பாவை தானேமா திட்டுறாரு. நீ வைமா, சாப்பிடுமா, உட்காரு. இல்லடா, எனக்கு வேணாண்டா. செல்வி இதை புடிமா. இன்னும் சம்மந்தியமா நீங்க அவரு மக அப்படி வந்துருச்சேன்னு ஒரு ஆதங்கத்தில் இப்படி பேசி விடுறாரு. வேற ஒன்றும் இல்லை, உங்க மேல அவர் எதுவுமே நினைக்கல. உங்க வீட்டுக்காரர் தான் ஒரு மாதிரி பேசுறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க எழுந்திரிச்சு இப்படி நிக்கிறதே நல்லா இருக்கு. உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க சம்மந்தியம்மா. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. செல்வி சொல்றத கொஞ்சம் நான் கேளுமா. வரும்போது சாப்பிட்டுதாம்மா வந்தேன். இப்ப சாப்பிடவே என்னால் முடியாதுமா. நீ பாருங்க, தயவு செஞ்சு சாப்பாடை எடுத்துட்டு போமா. அப்புறம் சாப்பிட முடியாம முழிச்சிட்டு பாதி சாப்பாடை வச்சுட்டு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. இந்தா சாப்பாடை கொண்டு போய் வச்சிரு. நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். வேணான்னு சொல்ல முடியாம தான் வாங்கினேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியல. மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க உன்னை எதுவும் சொல்லலம்மா. அவங்க அப்பாவை தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சாப்பிடுமா தயவு செஞ்சு. இல்லை அருணே, எனக்கு வேணாண்டா. ஆமாம், நீ புது வீடு போனதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லு. நான் ஒரு நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். கண்டிப்பா நான் புது வீடு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். நீ வந்து பாரு. ஆனா இப்ப நீ சாப்பிடு, முதல்ல உட்காருமா. என்ன நினைப்பாங்க இப்படி வந்து சாப்பிடாம இருந்தா? அத்தை ப்ளீஸ் த, சாப்பிடாம இங்கேருந்து போனால் மனசு கஷ்டமா இருக்கும் த. தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க த, உட்காருங்க த. நான் சொல்கிறத யாருமே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறேன்லம்மா. உனக்கே தெரியும்லம்மா சோனி, சாப்பிட்டுட்டா நான் அடுத்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் எப்படிம்மா நான் சாப்பிட முடியும்? பிடிமா சோனி, நீயாவது. என்னால் சாப்பிட முடியாது. நான் கிளம்புறேன், உங்கள் அப்பா தேடுவாருடாருன்னு. தேடுவாரு தேடுவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் எதுக்கு அவர் உன்னை தேட போறாரு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், தேடுறதெல்லாம். நீ பேசாம இருமா. எதுக்குடா வீணா பிரச்சனை அவர்கிட்ட பண்ணிக்கிட்டு? வேணாம்ப்பா. இந்தா இந்த சேர் மேலே தட்டை வைக்கிறேன், நான் போகிறேன். இங்கே பாருங்கக்கா, நான் உங்களை சொல்லலை. உங்கள் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் பேசுகிறாரே வைக்கிறாருன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன்க்கா. நீங்கள் ஏன்க்கா கோச்சிக்கிட்டு இப்படி சாப்பிடாம கிளம்புறிய? எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ஏன் சொன்னேன்னு. தயவு செஞ்சு சாப்பிடுங்கக்கா. பரவாயில்லப்பா, சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எதுவுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆ, இந்த மாதிரி சாப்பாடு இங்கே வைக்கிறேன், நான் கிளம்புறேன். அரணு போயிட்டு வரப்பா. சோனி, சத்யா வரேம்மா. செல்வி வரேம்மா. அர்ஜுனே வரப்பா. ஏமா அப்படி சாப்பிடாம போறீங்க? இருக்கட்டுப்பா, நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கரலாம். இன்னைக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். நீங்க இப்படி அழுதுட்டு நிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குமா? ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்னப்பா பண்ணுறது, அரணை பார்க்க பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா, நான் வரேன். பாருடா, எவ்வளவு சொல்லியும் அம்மா கேட்கவே இல்லை. ஏங்க, வந்தவங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க மனசுல ஏதாவது நம்ம பிள்ளைய பத்தி நினைச்சிருந்தா இப்படி நேரடியா வந்து யாராவது பார்க்க வருவாங்களாங்க? இவங்க நம்ம பிள்ளைய நல்லா தான் வச்சிருக்கிறாங்க, ஒரு குறைச்சலும் இல்லை. அவ என்ன பண்றது, அவளோட மாமனார் அப்படி இருக்காரு, வேற என்ன பண்ண சொல்ல? இவங்களே அவர்கிட்ட படுற பாடு பாவம். அது தெரியாதா நமக்கு? ஏங்க அப்படிலாம் பேசி சாப்பிட கூட இல்லாம அமுச்சு விட்டியா? ஆ, செல்வி, நான் என்ன சாப்பிடக்கூடாது நான் சொன்னேன்? எனக்கு ஏதோ பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு, கோவம் இப்போ வந்து தாங்க முடியல, அதனால தான் நான் பேசினேன். இல்லைன்னா நான் என்ன சாப்பிடாதையே தட்டை வச்சுட்டு போங்கன்னு நான் சொன்னேன்? நீ ஒரு லூசு செல்வி, என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. எனக்கு பார்த்தது கோவம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு, அந்த ஆக்கில் தான் பிடிச்சு திட்டி விட்டேன். அவங்களே திட்டினேன், அவங்க வீட்டுக்காரதால திட்டினேன். இப்போ ஏங்க இப்படி சொல்றீங்களே, அருண் தம்பி என்ன நினைக்கும்? நம்ம அம்மா அப்படி வந்துச்சே, சாப்பிட விடாம அப்படியெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்களே, நினைக்காது மனசு உள்ளாரா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாப்ல, நீ போ. உங்களுக்கு என்ன தெரியும்? செல்விக்கா, அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இல்லை தம்பி, இருந்தாலும் மனசுக்குள்ள, சே நம்ம அம்மா அப்படி வந்துட்டு சாப்பாடு தட்டை வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு போகிறாங்களே சாப்பிடாம, இப்படிலாம் சாப்பிடாம அமுச்சு விட்றாங்களே, அப்படி இப்படின்னு உன் மனசுக்குள்ளே நினைப்பீங்கப்பா. அதுக்கு தான் நான் திட்டிகிட்டு இருக்கேன் இவரை பிடிச்சிப்போ. எல்லாம் இவரால் வர்ற வேணாம், நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்களே. சரிங்கக்கா, விடுங்க, நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறேன்ல. ஆ, சோனி, காலைக்கு பால் காய்ச்சி உண்டு போகணும் என்ன? யார் யார் வரீங்க? ஆ, நான் வரேன், சத்யாவும் வரட்டும். பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போவோம். சோனி இவங்க மட்டும் போவோம், வேற யாரும் வேண்டாம். பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு போனோம்னா வசதிக்கிட்டே இருக்குங்க. ஆமாக்கா, நல்ல நேரம் பார்த்து பாலை காய்ச்சி விட்டுறணும், ஒரு 6:30 மணி போல. ஆ சரிப்பா. என்ன சோனி, கரெக்டா ரெடி ஆகு, சாரி கட்டு சரியா? ம் சரி அருண், கண்டிப்பாக சாரியே கட்டுறேன்.
என்ன மகேஷ், காவியா காவியான்னு ஞாபகம் விட்டுட்டு இருக்கியா? ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? குழந்தைய வச்சுட்டு தானே வீட்டுக்குள்ளார இருக்கேன். சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, என்னோட அப்பாட்டையும் அம்மாட்டையும் குழந்தை நீ தாரது இல்லையாமே? தாரது இல்லைன்னா அவங்க வந்து தூக்கிக்கிற வேண்டியதானே? இங்க பாரு காவியா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். ஏதோ உன்னால பார்க்க முடியலன்னு சொன்னா சரின்னு போயிட்டு அங்க எங்க பெரியம்மா வீட்டில் கூட யார்கிட்டயும் சரியா பேசாம அம்மாவை இழுத்து பறிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? திரும்பவும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கியோ? ஆமா மகேஷ், ஆமா. இங்க பாரு, எனக்கு வேற வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. அதனால எதுடா பிரச்சனையை உண்டு பண்ணலாம், என்னடா பண்ணலாம், ஏதுடா பண்ணலாம்னு ஏதாவது திங்கிங் பண்ணிட்டே இருக்கேன். போதுமா? வாய் பேசுறதுக்கு மட்டும் ஒன்றும் குறை இல்லை. ஒழுங்கு மரியாதை குழந்தைய கொண்டு வந்து அம்மாட்ட கொடு சொல்லிட்டேன். வேணாண்டா, எதுக்குடா வம்பு பண்ணிட்டு இருக்க அவகிட்ட போய்? கொடுக்கலன்னா இருக்கட்டும், வீடு வச்சுக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. ஆமா, அதனால ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு பாசமே கிடையாது அவன் மேல. இல்லைன்னா தான் இந்நேரம் வந்து அவன் அழுகைக்கு தூக்கி இருப்பாங்களே. இங்க பாருமா காவியா, பேசாம போ சொல்லிட்டேன். என்ன பண்ணுவியா? அவன் அழுதுட்டு இருந்தா நீ ஏன் தூக்கல? ஏய், அதுக்கு முன்னாடியே போய் தூக்குனதுக்கு தூக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிச்சு. எப்படிடா பிறகு சும்மா சும்மா போய் தூக்குவேன்? அவன் அங்கே அழுக எனக்கு மனசே கேட்கல பார்த்துக்க. ஐயோ பிள்ளை அப்படி அழுகிறானேன்னு மனசே துடிக்குது. ஆனால் போய் தூக்க போனால் எப்படி இந்த பிள்ளை தூக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. நான் என்னடா பண்ணுவேன் சொல்லு? ஓ, எல்லா தப்பும் உன் மேல தானா? உன் மேல எல்லா தப்பும் வச்சுக்கிட்டு அம்மாவை சொல்லிட்டு இருக்கியா நீயே? ஏன் காவியா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனைன்னு ஒன்று வந்திருக்கா நம்ம வீட்டில்? உனக்கு குழந்தையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு அவ்வளோத்தையும் அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால ஒன்றும் தெரில. உனக்கு ஒரு 4 days பார்க்க முடியல, அதனால தானே இவ்வளவும் பிரச்சனை பண்ணிவிட்டேன். நான் அவருக்கு இருக்கேன், இது தெரியாமல் பாவம் எங்கள் அம்மா அங்கே இருந்தது போய் இழுத்து பறித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ மகேஷ், என்ன ஓவரா பேசுறியோ? ஏய், ஒரு நிமிஷம் பாரு, இங்கே பாரு. உனக்குன்னு ஒரு தம்பி கவின் இருக்கான், மறந்துட்டியா? அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆகுது. இதே மாதிரி அவன் அவங்க அம்மாட்ட நடந்துக்கிறான். இல்லை அவனுக்கு வர போகிற பொண்ணு அவங்க அம்மாட்ட எப்படி நடந்துக்குது. உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவ? சொல்லு சொல்லு, உன் எப்படி ஃபீல் பண்ணுவ? மகேஷ், தேவையில்லாம அவங்களெல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ என் தம்பிலாம் இழுத்து பேசுறா? ஓ தம்பி இல்லை, நான் ஒன்றும் இழுத்தெல்லாம் பேசல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போவாது உனக்கு புரியுதா? சொல்லு, உன் அம்மாவை அந்த பொண்ணு அப்படி நடத்துச்சுன்னா உனக்கு பிடிக்குமா? சொல்லு காவியா, ஒன்றுதான். அது மாதிரி நீ ஏன் எங்கள் அம்மாட்ட இப்படி நடந்துக்கிறா? நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு உனக்கு கொஞ்சமாவது தோணுதா? இது நாள் வரைக்கும் அத்தை அவனை பிடிங்க, அத்தை அவனை பார்த்துக்குங்க, அத்தை சமையல் பண்ணுங்க, அத்தை பாத்திரம் கழுவுங்க, அத்தை தண்ணி பிடிங்க, அத்தை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எல்லா வேலையும் அம்மாட்ட சொல்லுவீங்களா? சொல்லவே சொல்ல மாட்டியா? அவங்க என்னைக்காது என்னடி எப்போ பார்த்தாலும் என்கிட்டே எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கா? என்னடி எப்போ பார்த்தாலும் உன் குழந்தைய என்கிட்டே கொடுத்துட்டு இருக்கா? என்னடி எப்போ பார்த்தாலும் நானே எல்லாம் பார்க்கணுமா? அன்னைக்காவது எங்கள் அம்மாவும் மூஞ்சி முன்னாடி இப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லு காவியா, என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அவங்க ஒரு நாள் கூட உன்கிட்ட மூஞ்ச காமிச்சு பேசுனதே கிடையாது. புரிஞ்சுதா? என்ன மகேஷ், நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேச்செல்லாம் ஒன்றுமே சரியில்லை. ஓ வர உட்காந்து பேசிட்டு இருக்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ இப்படி பண்ணுறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பம். நான் இப்போ சொன்னதெல்லாம் உனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தான் காவியா சொல்லியிருக்கேன். புரிஞ்சிச்சுல்ல? எல்லாம் புரிஞ்சுதான், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருப்ப. போங்கிட்டு. இங்கே பாரு, லாஸ்ட்டாக சொல்கிறேன், குழந்தைய கொண்டு வந்து கூடு. எங்கள் அம்மா உன்னை தாங்கன்னு தாங்கினாங்க. நீ ஏன் எல்லாத்தையும் கெடுத்துக்கிற? இனியும் உன்னை நல்லா தான் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீடம் கிடையாதா? நான் தான் கிறுக்கிய மாதிரி பெரியம்மாட்ட போயிட்டு சண்டை போட்ட மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ நினச்சாதான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா நம்ம அப்படி பண்ணி தொலைச்சோன்னு. மா விடுங்கம்மா ஃப்ரீயா. காவியா ஒரு லூஸு, அப்பப்போ அப்படித்தான் பண்ணும் மரக்கலன்ற மாதிரி. பிள்ளைக்கு தரலன்னா என்னம்மா, அதான் உங்களோட பேரன். நீங்கள் எப்போ வேணாலும் தூக்கலாம், கொஞ்சம்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். போங்க தூக்கி வச்சுக்கோங்க, சரியாம்மா? இவளுங்க போகிற போக்குக்கே நாமளும் போயிட்டு இருந்தோன்னு வை, குடும்பம் விளங்காது. அம்மா அப்பா நடுத்தெருல தான். சரியா காவியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன், போ. புரியுதா இல்லையா காவியா நான் சொல்கிறது? புரியுதுதான். அவன் பேசுகிற நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதம்மா. நீ போம்மா, நீ உன்னோட வேலையை பார்ப்போ. சாரி ஏம்மா, ஏன் சாரி கேட்குற? நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். சே சாரி. மகேஷ் இவ்வளவு எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரியுது. நான் என் மேலே தான் தப்பே. சரி விடுமா காவியா, இப்போ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீல, அதுவே போதும், அதுவே பெரிய விஷயமா. அதான் சாரி மன்னிச்சிருங்க.
பரவாயில்ல விடுமா. இல்லே தூக்கணும் போல இருக்கு, தூக்கிக்கிறவா? என்னத்தான் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் உங்களோட பேரன், நீங்க எப்போ வேணாலும் அவனை தூக்கி கொஞ்சிக்கிறலாம், போங்க. சரிம்மா. அருண் தம்பி, நல்ல பால் பொங்கிருச்சுப்பா. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா நல்ல பால் பொங்குற மாதிரி அதே மாதிரி சந்தோஷமா பொங்கி மகிழணும், சரிங்களா? எங்கக்கா சந்தோஷமா போயிட்டு இருக்கு, எல்லாம் சோகமாவே தான் போயிட்டு இருக்கு. டேய் சொல்லு மச்சான், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்போ நீ தனியாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறடா, சரியா? இப்போ இந்த தனி வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ. எல்லாம் கடவுள் உனக்கு ஒரு இது நல்லது தான் கொடுக்குதுன்னு நினச்சிக்கோடா. இப்போ தான் உன்னை தனியாக அமைச்சிருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை அது வேற. இனி நீ தனியாக சோனியோடு எப்படி வாழ போறியோ அதான், சரியா? இதை நீ எப்படி வாழ்றன்னு பார்த்துக்கோ. நீங்க வேற அர்ஜுன் மாமா. ஏன் சோனி, என்னாச்சு? எனக்கே பயமா இருக்கு. அங்கேயே அத்தை எல்லாம் இருந்தாங்க, ஏதோ அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சொல்லுவாங்க பண்ணுவாங்க கொஞ்ச நாள் தனியாக இருந்தப்போ. அதுக்கப்புறம் ஒன்றாயிட்டோம், எனக்கு குடும்பன்றது ஒன்றுமே தெரியாது. நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன், மாற்றி பார்த்து இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகுறத நினச்சாவே எனக்கு பாதி உசுறு பக்குன்னு போகிற மாதிரி இருக்கு அர்ஜுன் மாமா. ஏ லூசு, இப்படிலாம் பயந்துட்டு இருந்தோம் நோய் ஒன்றும் பண்ண முடியாது. எடி, அம்மா எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்கேன், உன்னை அப்படி விட்டுருவேனா? சொல்லு, கூடவே தான் இருப்போம், சரியா? என்னவா இருந்தாலும் அம்மா பார்த்துக்கிருவேம்மா. என்னது சரியான பயந்தாங்கொழியா இருக்கிறாம்மா இவ. ஓடி, உன்னை அப்படி தனியாக விட்டா உனக்கு தெரியும். சோனி மறந்துட்டியா? ஒரு தடவை நாங்கள் தனியாக போகிறோன்ட்டு போயிட்டு அப்பா உன் அக்கா கிட்ட நான் பட்டு அவஸ்தைப்பட்டு போயிட்டேன் சோனி. நீங்கள் வேற அர்ஜுன் மாமா, அதெல்லாம் நான் மறப்பேனா? ஆஹா, நான் எதையுமே மறக்க மாட்டேனே. இவா ஒருத்தி. போங்க அர்ஜுன் மாமா, நீங்கள் வேற. எடி, அந்த டீ கப்லாம் எடுத்துட்டு வா, எல்லாத்துக்கும் பாலை ஊற்றி கொடுப்போம். சோனி அப்புறம் என்ன, இங்கேயே இருந்துட வேண்டியதானே இன்னைக்கு? போகணுமா அங்கே? என்ன அருண், இங்கே இருக்க சொல்கிறீங்க? ஏன் இங்கே இருந்தா? நான் அங்கே போயிட்டு நாளைக்குள்ள வரலான்னு பார்த்தேன். பால் காய்ச்சிட்டு இங்கே இருக்கணும்டி. அப்படியாம்மா? ஆமாம். அப்போ இன்னும் தனியாக விட்டு போகிறீங்களா? எடி, அருண் இருப்பாப்பில்லல்ல? லூசு, நான் இங்கே போகிறேன், நானும் உன் கூட தான் இருப்பேன். நீங்கள் இருப்பீங்க, அம்மாலாம்? அவங்களாம் எதுக்கு லூசு? உன் புருஷன் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஐயோ, இதெல்லாம் வச்சுட்டு எப்படியே மச்சாங்க ஆழத்தை ஓட்ட போகிறானோ தெரியல. கரெக்டாக சொன்னடா.